ஹாய் வக்காலிஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு போய் தான் வீடியோ எடுத்து வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இந்த பிளேஸோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா யானை கசம். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா தேனிக்கும் மதுரைக்கும் பார்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யானை கசம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து அங்கே போயிட்டேன், முன்னாடியே போயிட்டு வந்தால் இந்த இன்ட்ரோ வந்து நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சம்பவம்லாம் ஆயிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா அங்கே 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்லாம் இறந்துருக்கேன்னு வர சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஊருக்காரங்கிட்ட விசாரித்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆமாங்க இறந்துருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானை கசம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்லி சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருந்தோம் சொன்னாங்க. பட் ஆனால் கேட்டோம், போர்டெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஊருக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் எங்களுக்கு தெரியலன்னு சொன்னேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் இங்கே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா போக முடியாது, இப்போலாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு உங்களோட கற்றுக்கலாம். மறக்காமல் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேனி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து யானை கசம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போகலாம். வக்காலிஸ், ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா யானை கசம் போகிற பாதையை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து மேப்பை பார்த்து நம்பி வந்தோம். கடைசியில் பார்த்தா காடுகள் மலைகள்னு சொல்லி கடந்து வந்து ஒரு வழியாக அந்த பாதையை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா யானை கசம் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து கிடைக்கல. ஸோ நாங்களே மேப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் நாங்கள் வந்து பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு போகிற வழியில் என்ன இருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். ஸோ யானை கசம் பாதை தான் நினைக்கிறேன். அதனால் வாங்க போவோம், போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாதை பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருக்குது, முள் எதுவுமே இல்லை. ஸோ நீட்டாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த பாதையை ஃபாலோ பண்ணிட்டே போனோன்னா நம்ம வந்து யானை கசம்கிட்ட போயிடலாம் நினைக்கிறேன். போய் பார்ப்போம் யானை கசம்கிட்ட போகிறோமா எந்த சைடு போகிறோன்னு தெரில. நாங்கள் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இங்கிட்டிருந்து வந்தோம். பட் ஆனால் பாதை பார்த்தீங்க அப்படின்னா இதிலே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வேறு ரூட்டு காமிக்குது. நாங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரூட்டில் வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளம் தெரியும். இந்த இதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இதுக்குள்ளேருந்து தான் வந்தோம். இந்த சைட்லேருந்து தான் இந்த பாதையை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம். அதிலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில் அடிக்குதுங்க இங்கே. இப்போ மணி 11 மணி ஆகுது, வெயில் போட்டு கொளுத்துது. இந்த வியூவை பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. வியூ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்டு தண்ணி போகிற மாதிரி தான் காமிச்சிச்சு. இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சவுண்டு வந்து கேட்குது. வீடியோவில் கேட்குதான்னு தெரில. மேலே பாருங்கள், கழுகு பறக்குது பாருங்கள். நான் இங்கே பறக்கு அங்கிட்டு போயிடுச்சுங்க. ஆனால் கீழே வந்து தண்ணி சவுண்டு கேட்குது. கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். வக்காலிஸ், கொஞ்சம் தூரம் நடந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணிகிட்ட வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சவுண்டு கேட்குது. பட் ஆனால் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாறையை மட்டும் தான் தெரியுது. அதே இது இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாதை வந்து போகுது. இப்படி வந்து போய் பார்ப்போம் மேலே வந்து ஃபால்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. நான் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் வாங்க போவோம். ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ இப்போ இங்கிட்டு போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி சவுண்டு மட்டும் தான் கேட்குது. பட் ஆனால் தண்ணியை பார்க்கல, வெறும் பாறையாக தான் தெரியுது.
இது போய் பார்ப்போம். தண்ணி சவுண்டுங்கிட்டு நல்லா கேட்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். தெரியுதான்னு பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதே இது இப்போ நம்ம வந்து பக்கத்தில் போவோம். இங்கிட்டு கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் இங்கிட்டு ஏறி பார்ப்போம். ஆனால் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்ட்டு. பாருங்கள் மீன்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ நான் இறங்கி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பக்கத்தில் போயிட்டு தண்ணி செம்ம ஜில்லுங்க. அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே காலை வச்சுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா யானை கசம் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸு. நான் என்ன பக்கத்துலேயே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யானை கசம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு யானை கசம்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை வந்து தண்ணி குடிக்குமா. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு யானை கசம் சொல்லி பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யானை கசம் பார்த்திங்க அப்படின்னா மதுரைக்கும் தேனிக்கும் நடுவில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டரில் தான் இந்த யானை கசம் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒக்காலிஸ் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவரே கிடைக்காது. ஜியோ இருந்தாலும் சரி, பிஎஸ்என்எல், நான் வந்து 2 சிம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 சிம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டவரே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவரே கிடைக்காது. ஆனால் டவர் கிடைக்காம இருந்தாலும் சூப்பராக இருக்குது. யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லில் ஏறி மிதித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து போகிறோம். ஸோ போய் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட சேர்ந்து வந்து பாருங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க மேலே ஏறி போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதையில் நம்ம வந்து ஏறி வந்து மேலே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் வந்து போகிறோம். அதனால் வாங்க ஏறி போய் பார்க்கலாம். ஏன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா செம ஜில்லு சூப்பராக இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு. ஏறி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பாட்டிலாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்தவங்களா பார்த்தீங்க அப்படின்னா மாசுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிக்கு நீங்கள் ஏதாச்சும் பொருள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பி போய் குப்பை தொட்டில இல்லை வெளியே கொண்டு போயிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டில் குடிச்சு போட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு வேறு மாதிரி தோணுது. வீடியோவில் இருக்கனால நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு சொன்னாலும் தான் என்னால் பேச முடியல. வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபால்ஸு கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயில வந்து மேகம் வந்து மறைச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சூப்பராக இருக்குது ஃபால்ஸு பார்க்க. இங்கே தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஆழம் நினைக்கிறேன். வெறும் பச்சை கலர்லாம் தெரியுது. எவ்வளோ ஆழம் இருக்குன்னுலாம் தெரில. ஸோ இப்போ பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ நான் பேசுறது கேட்குதான்னு தெரில, இங்கே தண்ணி சவுண்டு கேட்கறனால. நம்ம பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து ஏறி வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபால்ஸ் சிட்டியே வந்துவிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மேலே போய் ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாறை வந்து லைட்டாக வந்து வலிக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது தண்ணியெல்லாம். அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. உள்ளக்கெல்லாம் வெளியே வைக்கிறது. நான் வந்து பேக்கை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள், கண்ணாடி மாணிக்கு இருக்குல்ல. உள்ளக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே அப்படியே தெரியுது.
அதே இந்த மலைக்கு சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பொந்து பொந்தாக இருக்குது பாருங்கள், ஓட்ட ஓட்டையாகும். ஆனால் சூப்பராக இருக்குது தண்ணியெல்லாம். இங்கே அப்படியே கண்ணாடி மாணிக்கு இருக்குங்க, சுத்தமான தண்ணி. அங்கே இருந்து இப்போ நம்ம வந்து இங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கிட்டு போக பார்த்திங்க அப்படின்னா பாதை வந்து இல்லை. ஸோ அதனால் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கலான் இருக்கோம். ஒக்காலிஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா குளிக்கக்கூடாதான். ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் செத்துட்டாங்களாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரில இங்கே போர்டு வச்சுருக்குது. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து உடச்சிட்டாங்களாம். ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்க மட்டும் தான் வந்தோம் அப்படின்னா, குளிக்கலாம் இல்லை இன்னும் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போ வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களால் வர முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் முன்னாடி இறங்கின பாதை நான் எப்படி வந்தேன்னு சொல்லி வந்து காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்திருப்போம்னு சொல்லிட்டு. ஒக்காலிஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஏறி வந்த பாதைக்கிட்ட வந்துவிட்டோம். ஸோ இங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதை போகும். பட் ஆனால் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதையில் வந்து வரல. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து வந்தோம். ஸோ அடையாளத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இங்கே வந்து கல் வச்சுருந்தேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த கல். ஸோ இந்த சைடு தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏறி வந்தேன். ஸோ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் உங்கள் பேக் கேமரா காமிக்கிறேன். ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்படியே இந்த சைடில் போயிட்டு அப்படியே இறங்கி தான் பார்த்திங்க அப்படின்னா வந்தோம். அந்த அங்கே பாதை தெரியுது பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு தான் வந்தோம். ஸோ இப்போ வந்து திருப்பி இந்த சைடு தான் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. ஒக்காலிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நாசமாக போச்சு. ஏன் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி சொல்லியிருப்பேன் 2-3 பேர் பார்த்திங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இறந்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வேறு எங்கேயாவது போனாலும் சரி, ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா சேஃபாக வந்து இருங்க. ஏன் அப்படின்னா சேஃப் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா சேஃபாக வந்துருங்க. ஸோ நான் வந்தப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து எனக்கு வந்து தெரியலை, இங்கே வந்து போர்டுமே வைக்கல. ஏன் அப்படின்னா இங்கே ஊருக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டை வந்து உடச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து தெரில. ஸோ இந்த விளாக்கை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அது மட்டும் இல்லாமல் ஹிடன் பிளேஸில் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட தேனி தினேஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணி அதில் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா என்னால் ஹிடன் பிளேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு புது ஹிடன் பிளேஸில் வந்து சந்திக்கிறேன். நன்றி ஒக்காலிஸ்.